ஐ மீன் நானே பயங்கர சோகத்துல இருக்கேன். நீங்க முதல்ல பேசுங்க. இல்ல ரவி சார், உங்களோட ரிவ்யூல இது நடக்கும் அதை நடக்கலாம் சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கலையே சார். செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கணும் போல் இருக்கு. இதுக்கு மேல இருக்கிற கடைசி ஆப்ஷன் விஜய் சேதுபதிக்கே கால் பண்ணி சார் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறது கடைசி ஆப்ஷன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க சார். சார் இதுக்கு மேல இன்னைக்கு அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு வந்தவங்க வந்து ஃபோன் பண்ணி சார் கட்டங்கட்டமா எழுதுனீங்களே சார், கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே. ஐயோ ராமா, சம்பந்தமே இல்லாம திவாகரையும் பார்வதியும் பாராட்டுறது என்ன, சுபிக்ஷாவை ரோஸ்ட் பண்றது என்ன, அதுவும் கனிக்காக பேசுறது என்ன. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். உங்ககிட்ட சொல்ல வந்தாரு சார். சார் அடிச்சிட்டு கீழே போடாதீங்க சார், எனக்கு அனுப்பிச்சு வைங்க, நானும் அடிச்சுக்கிறேன். கரெக்ட் சார். ஆனா ஆனா நீங்களாவது கால் பண்ணி ஏதாவது சொல்லுங்க சார். அவர் வேணும்னே பண்றாரா இல்ல ரொம்ப ரொம்ப அதாவது நாமெல்லாம் ஒண்ணு சொல்றோமேன்றதுக்காக அது வேற ஒண்ணு பண்றாரான்னு தெரியல. இப்பதான் ஒருத்தர் வந்து நான் சொல்றதுதான் அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு போனாங்க. இது வேறயா எனக்கு? எங்க அவர்கிட்ட எல்லாம் போய் நான் சொல்ற தகுதி இருக்காங்க எனக்கு? என்னங்க ஐயோ கம்ப்ளீட்டா போன அதாவது புலம்பி தீத்துட்டாங்க உள்ள போனவங்க. சார் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ சாட்டர்டே சண்டே மொத்த ஷோவும் இந்த ஒரு எபிசோட்லயே முடிஞ்ச போது இன்னைக்கு சண்டேக்கு என்ன கண்டென்ட்னு எங்களுக்கே தெரியலன்றாங்க சார். இதுல வேற பெருமையா 2500 ரூபாய் கொடுத்து 4 பேரை உள்ள வச்சிருக்கீங்க சார். மாரியா அவனுங்களே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. இங்க ஒண்ணும் பெருசா இல்ல, நீங்களே பேசிக்கோ. அதுவும் சென்னா சமோசா அதை விட்டுட்டீங்க சாம். வீடு சென்னா சமோசா வாந்தி எடுத்துரு, விரல விட்டு வாந்தி எடுக்க சொல்லுங்க சார். ராஜதந்திரம் அனைத்தும் வீணா போயிட்டு ஒரு கடைசியில. ஆனா எதிர்பார்த்ததுதான், இனி சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அவனை சும்மா இருந்தாலே சும்மா இருக்க மாட்டான். இதுல வேற கூப்பிட்டு பாராட்டிட்டாங்களாம். இனி அவன் எடுக்கிறதெல்லாம் முடிவுன்ட்டு பேசுவாங்க. சின்ராசு அதான் மிஸ்டர் திவாகர் தான். திவாகர் சின்ராசா? அவங்க செயல வந்து அதாவது இந்த வியூகத்தை பத்தி, அதாவது இந்த கேமை வந்து ரொம்ப யாருடைய வியூகத்தால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கேம் விளையாடப்பட்டதுன்னு கேட்டதுல வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும் போது அதெல்லாம் உங்களால கிடையாது, முழுக்க முழுக்க பார்வதி திவாகர்னாலதான் இந்த கேமே வந்து சுவாரஸ்யத்தை அடைஞ்சிச்சான். சார் இந்த கேம்ன்றதுக்கு பதிலா இந்த சீசன் சொல்ல வந்திருப்பாங்க சார். ஸ்கிரிப்ட்ல ஸ்லிப்பா தப்பா சொல்லிட்டாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது என்னமோ உண்மை சார். இவன் சும்மாவே அதாவது கேட்க மாட்டான். இனி அந்த அம்மாவை பிடிக்கும். அவங்க ஒன்னே ஒண்ணு நடந்துச்சான். இந்த அப்ப பார்வதிக்கு ஒரு பிரெட் டோஸ்ட் கூட இல்லையா அப்படின்னதுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணாரு. மிச்சதெல்லாம் பாராட்டு மலைகளா தான் இருந்தது. இந்த இந்த ஒவ்வொருத்தவங்க பேசும்போது ஒரு பாடி லாங்குவேஜ், மூஞ்சு ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அது 2500 வித் சென்னா சமோசா கை தட்டுறாங்க. சார் நான் கொடுத்தவங்க கண்டென்ட் தெரிஞ்சு வந்து சொல்றது சார். நீங்க அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அமைச்சிருக்கீங்களா அக்கௌண்ட்? அவனுங்க வந்து சார் இதுக்கு நீங்களே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, நாங்க உங்களை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க, இங்க அவ்வளவா விஷயம் இல்லைன்னு தான் சார். அவர் அரங்கேற்றத்துக்கு நம்ம 2 பேரும் தான் சார் போனோம், மறந்துடாதீங்க சார். ஆமா சார், ஞாபகம் இருக்கு சார். அவர் நீங்க தான் ஃப்ரண்ட் ரோல இருந்தீங்களே, ரைட், கரெக்ட், மறந்துட்டேன். எனிவே சார், என்ன சார் இன்னைக்கு இருக்குமா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி? நான் கேட்ட வரைக்கும் இவங்க வந்து என்கிட்ட சார் கேரவன்லாம் எதுவும் இல்ல சார், பட்ஜெட்ல போல ஏதோ 4 ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல ஒரே 4 பேர் எல்லாம் பேசுனீங்களோ? நீங்க வச்ச உடனே நானும் பேசினேன், நீங்க பேசுனது சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களா கேரவன்ல இருந்து போய் சொல்லாதுன்ட்டு எனக்கு வீடியோ கால்லயே வந்துட்டாங்க. இருக்காங்களா சார்? இல்ல சார், எனக்கு ஏதோ சார் சபரி கூட போச்சு, கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போனார் சார். கற்பூரமே இல்ல இப்போ தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி ஒத்தர்ல ஒரு 2 பேர் இன்னைக்கு எனக்கு சத்தியம் பண்ணிருக்காங்க. பாப்போம், கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தருக்கு வரும் சார். அது கரெக்ட் தான். என்ன அரோராவை ரொம்ப அள வச்சுட்டாங்களாமே சார்? அரோராவை ரொம்ப அள விட்டாங்களாம். ஏன் கமருதீனையும் துஷாரையும் மறைச்சு வச்சுட்டாங்களா? இதுல என்னன்னா, அந்த ஜோக் அவர் இந்த லைன்ல தான் அந்த ஜோக் அடிச்சிருந்தாருன்னா, அதே லைன்ல தான் எனக்கு என் ரிவ்யூல அவர் அந்த கமெண்ட் வச்சிருந்தேன். அதாவது என்னன்னா,
3 வாரமா உள்ளேயே உட்கார்ந்து ஒருத்தங்க ஷோ பாக்குறாங்க. அவங்கள இப்ப நம்ம என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் அப்படின்ட்டு அரோரா எழுதிக்க சொன்னாங்களாம் இந்த டைலாக சொல்லி. சார் ஷோ பாக்குறாங்கன்னா உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு வெறும் ஷோவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அரோரா. அவங்களை எழுப்பி நீங்க இதையே கண்டென்ட்டா சொல்லி அட்ரஸ் பண்ணி அவங்களை எழுப்பி பேசுனாங்களாம். அவங்க உடஞ்சி சுக்குநூறா போயிட்டாங்களாம். ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் நான் சொன்னல இல்லைங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த ஜெயில் பக்கத்துல உட்காந்துட்டு உள்ளுக்குள்ள ஷோ பார்த்தாங்க. அந்த ஷோக்கு வேற டிப்ஸ் வேற கொடுத்தாங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா யாராவது? அப்படியா சார் பார்க்கலையா? அது நேத்து, இன்னைக்கு இல்ல. நேத்து பேசும்போது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு மொத்த சீசன்லயே சென்சிபிளா பேசினது பார்வதி கிட்ட ஒரு ஆன்சர் பண்ணோம்னா பார்வதி ஒரு பதில் சொன்னாங்க, நீ என் மெச்சூரிட்டிக்கு ஈக்குவலா இல்ல, அதனால நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நீ கமருதன்ட்டே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்ன அந்த கண்டென்ட் மட்டும் நல்லா இருந்தது. மொத்த இதுலயே அரோரா பேசுற கண்டென்ட்லயே எனக்கு பிடிச்ச கண்டென்ட் அது ஒண்ணுதான். உங்களுக்கு வயசாயிடுச்சு சார். ஆனா இது நான் அவங்க பாருங்களேன் ஏதோ எல்லாத்தையும் ரகசியமா செஞ்சாங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, உன்னை கூட்டிட்டு வந்ததுக்காக இந்த சேனல்ல எல்லாரும் காரி துப்பிட்டாங்க, அதனால நாங்க ஒருத்தர் உன்னை துப்பி வெளில அனுப்புறோம்னு துப்பிட்டாங்களோன்னு தெரியல. இன்னைக்கு வச்சு செய்யும் செஞ்சுட்டாங்களாமே அரோராவை. சார் சார் எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் சார். எஸ் சார். ரவி சார், சார் நீங்க எப்பவுமே எல்லா சீரியஸ்லயும் நீங்க வந்து 1 மந்த்லயே நீங்க வந்து கணிச்சிருவீங்களா இவருன்னா கண்டிப்பா ஒருத்தர் ஃபைனல் போயிடுவாருன்னு. பட் நீங்க இந்த சீசன்ல நீங்க வந்து யாரு பாக்குறீங்க சார்? சார் ஒரு டயலாக் சொல்லட்டுமா? சாரி, சிம்பிளி நோ வேஸ்ட். சிம்பிளி இதுல மட்டும் நான் அப்படி ஏதாவது சொன்னேன்னா அது நான் ரிவ்யூக்கு நான் பண்ற துரோகம் சார். மரியாதையா மழையோ புயலோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை போறதுக்குள்ள அவங்களா எல்லாரும் வெளில வந்து இல்ல பெங்களூர்ல வந்த மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி இவிபில போய் இழுத்து 3 நாள் மூடுவனே தவிர இவங்களை யாராச்சும் வின்னராக விடவே மாட்டேன். புதுசா யாராச்சும் ஏதாவது நடந்தால் நல்லது சார். நான் வந்து உங்களோட வீடியோல பார்த்தேன், அதுல வந்து பச்சைக்கிளின்னு பேரே போடலையா, அதான் இங்க கேட்டேன் சார். ஓகே சார். ரவி சார் ராஜு வந்து ஒரு நேம் எதிர்பார்த்து உங்ககிட்ட கேக்குறாங்க. ஒரு நேம் எதிர்பார்க்கறாங்க ராஜு. ரவி சாரோட மைண்ட் வாய்ஸ் இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுங்க என்ன அப்படின்றா. ரவி சார் இவங்க ஆசைப்படுறாங்க சார், நீங்க சொல்லுங்க சார். வியானா பத்தி ஒரு 4 வார்த்தை பாசிட்டிவா நெகட்டிவ் வாட் எவர் இட் இஸ் சொல்லுங்க. நாங்க ஆசைப்படல சார், நாங்க இல்ல. வீணாவை பத்தி பாசிட்டிவாவா சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். சரி, ஆக்சுவலா என்னன்னா வியனாவோட ஒரே ஒரு பாசிட்டிவிட்டினா she knows to talk, she knows to provoke, she knows to understand this game better, observe better, give back better. பட் இது எதுவுமே தேவைப்பட இடத்த பண்றது இல்ல. இவங்க தேவையில்லைன்னு சொன்னோன்னா அந்த இடத்துல போய் பண்ணுவாங்க. இட் மைட் லுக் லைக் ஆஸ் இஃப் அவங்களுக்கு ரொம்ப வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பேச முடியல அப்படின்ற அந்த ஒரு என் வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா போயிடுது அப்படின்றதான். she has very good way of provoking, triggering and giving content எல்லாமே இருந்தாலும் இந்த ஷோவை புரிஞ்சு கேம் விளையாண்டு ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இல்லாத பிளேயர். ஜஸ்ட் லைக் she is intimating somebody, imitating somebody, யாரையோ ஒருத்தங்களை இமிட்டேட் பண்றோம் அப்படின்னு 6 சீசன்ல இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புளை வந்து இமிட்டேட் பண்ற மாதிரி ஒன்று பண்றாங்க. பட் விச் இஸ் ரியலி நாட் ஒர்க்கிங். அது எந்த விதத்துலையும் ஒர்க் பண்றது இல்லை. இன்னொன்று இந்த ஷோல வந்து பேச வேண்டிய இடத்துல சரியா கரெக்டா பேசுறது அப்படின்ற அந்த ஒரு இடத்துல லாஃபுல்லா பேசுற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ற அந்த இடம்லாம் இல்லை. அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டான பர்சனோட இப்போதைக்கு as of now டிராவல் ஆகிறாங்க. பட் கேம் பிளேவா பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி அவ்வளோ எப்படி சொல்றது, she is going to do something அப்படின்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. இந்த ஷோவில் குறுக்காலையும் மெருக்காலையும் கொஞ்சம் அழகான பொண்ணுங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்காக இப்போ விட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ ஃபார் தி ஃபீட்பேக். தேங்க் யூ. அது அபி அப்பவே சொன்னாங்க குறுக்கா மறுக்க ஓடாதீங்கன்னு. பாத்தீங்களா கரெக்டா. ஆனா அது டாஸ் பண்ணுவாங்க சாமி ப்ரோ. பரவாயில்ல பாப்போம். ஆஃப்டர் தி வேர்ல்ட் கப் சம்திங் ஹேப்பன். இன்னொரு क्वेश्चन சார் நான் கேக்குறேன். இந்த ஆதிரை கேரக்டரை வெளியில எடுத்திருக்காங்கல்ல சார், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு சார், நம்பவே முடியல. இல்ல சார், ஆதிரை வந்து இட்ஸ் a well scripted content சார். அது என்னடா
நீ போமா, லவ் மட்டும்தான் ட்ராக்கு, உன் கண்டென்ட்டே லவ் ட்ராக் தான், நீ தைரியமா விளையாடு, உன்னை நாங்க வெளில எடுக்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால ஷி இஸ் பிஹேவிங் எக்ஸ்ட்ரீம்லி வியர்ட் எக்ஸ்பிரஸிங். ஆனா ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்னு நான் மீன் பண்றது என்னன்னா, பிசிக்கலி ஒரு சேலஞ்சிங்கான கேம்ஸை எதிர்கொள்ள ஒரு ஒரு கிளியரான ஒரு பர்சனாலிட்டி. ஆனா என்னன்னா, இந்த கேம்ல லவ் கண்டென்ட்னு சொல்லி லவ்வுக்கே எக்ஸ்ட்ரீமா ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி கிட்ட போய் இவங்க பண்ணி அதோட ரேஞ்ச் அண்ட் ஸ்பீடை வந்து அவங்களே வந்து கெடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க ஒரு வியர்டா பிஹேவ் பண்றது மோர் அண்ட் மோர் இரிட்டேஷனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய்கிட்டே போகுது. பட் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் ஆகிட்டாங்கன்னா, கேமுக்குள்ள ஃபோக்கஸ்ட் ஆகி எஃப்ஜேலாம் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போனாங்கன்னா கேமுக்கு நல்லா இருக்கும். எப்படி பார்த்தாலும் எஃப்ஜே த வே ஹவு ஹி இஸ் ஹேண்ட்லிங் எஃப்ஜே அண்ட் எஃப்ஜே வந்து துஷாருக்கு சொன்னதை அவன் எடுத்துக்கிட்டான் கரெக்டா. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா எஃப்ஜே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆதிரி கிட்ட விளையாடுறேன். ஆதிரி இஸ் நாட் ரியாக்டிங் ஆர் ஒரு மாதிரி ஒரே மனநிலைமையில மூட் ஸ்விங்ல ஒன்னொன்னும் பண்றது வந்து ரொம்ப அந்த ஷோவை அவங்கள ரொம்ப அக்லியா ரெப்ரசென்ட் ஆகுது. ஆனா அதே பார்வதிக்காக இருக்கட்டும் இல்ல மற்றவங்க கிட்டக்கையா இருக்கட்டும், இந்த ஷோக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக பேசணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற கெமி ஆர் வியனா, சுவிக்ஷா மற்றவங்கள விட ஷி இஸ் வெரி டஃப் லேடி டு ஹிட் த பிளேயர். லைக் கனியை கேட்குற கேள்வியாகவும் இருக்கட்டும் இல்ல பார்வதி கிட்ட போறதா இருக்கட்டும். இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப அந்த மாதிரி ஓப்பன் அவுட்டா பேசக்கூடிய ஒரு பர்சன். சம்பந்தம் இல்லாம எஃப்ஜேல திரும்பி எங்க கேம் விட்டுருவாங்களோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட கிளியரா சொல்லி அமைச்சிருக்காங்க லவ் கண்டென்ட் தான் தன்னோட கண்டென்ட்னு. அதனால அவங்க கம்ப்ளீட்டா அந்த ஃபோக்கஸ் லவ்வுக்குள்ளேயே திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரியாவா சார் சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க சார். ஆதிரி எவிக்ட் ஆயிட்டாங்களா? ஆமா சார், இந்த வாரம் அவங்க தான். நோ வே. ஆமா சார். No சார் way. இவ்வளவு நேரம் நீங்க பேசினது நீங்க waste சார். நான் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, என்ன ஆதிரையா இல்ல அரோராவா எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து நியூஸ் இஸ் ஆதிரை இஸ் அவுட் டுடே. நியூஸ் வந்துருச்சா கன்ஃபார்மா? சார் டைம்ஸ் ஆஃப் Yes, sir. இந்தியாலே போட்டாங்க. எனக்கு லைவுக்கு நான் போட்டிருந்த இதுலயும் வந்துருச்சு சார். 2500 ரூபா கொடுத்தவங்க அத்தனை பேர் ஈவிபிலே சார். 2500 ரூபா கொடுத்த அத்தனை பேர் எஸ்கேப் ஆயிட போறாங்க சார் நீங்க அவங்க சொன்னது வரைக்கும் அரோரா தான். இல்ல சார், போனை உள்ள தூக்கி பூட்டிட்டாங்க சார். நைட் ஷோ முடிஞ்ச உடனே தான் கொடுப்பாங்க. இல்ல அதான் சார் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரேக்ல தான் சொன்னானுங்க. ஆனா அரோரா தான் ஹை இதுல இருக்காங்க. ஆதிரியே தூக்கிட்டாங்களா? ஆமா சார், தூக்கிட்டாங்க சார். காலையில நியூஸ் சார் நீங்க சொன்னீங்க இல்லையா லவ் கண்டென்ட் தான்னு, அது வந்து நேத்து அவங்களோட ரிலேட்டிவ் வந்து என்னோட லைவ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்ட்டு அவங்க வந்து பேசியிருக்காங்க. நீங்க பாருங்க, நேத்து நைட் லைவ்ல அவங்க பேசுறாங்க. ஐ திங்க் சம்படி அது மாதிரி என்கிட்டயும் பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, எனக்கு தெரியல. ஆனா சார் உண்மையிலேயே ஆதிரின்னு அந்த நியூஸ் வந்துருச்சா? அப்படிதான் வந்துருக்கு சார். பார்த்தாதான் தெரியும் சார் நமக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே போட்டான் ஆதிரை எவிக்டட்னு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துருச்சு, ஆனந்த வீரன் வந்துருச்சு, அஷ்ரஃப் பாய் போட்டாரு. ஓ மை காட். ரவி சார் நீங்க முக்கியமான அந்த நியூஸ மட்டும் வாங்காம விட்டாங்கன்னா கண்டிப்பா வேஸ்ட். இனிமேல் வெளியே டிஜிட்டல் கண்டென்ட்ல கண்டிப்பா 4 பேர். ஐயோ போச்சே. ஆதிரை கிட்ட இல்லாத ஏதோ கண்டென்ட் அரோரா கிட்ட பார்த்திருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஏதோ எக்கோ அடிக்குது தாத்தா. லைவ் ப்ரோ இப்ப பேசுங்க சார். இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஏதோ எக்கோ கேக்குது. அன்மியூட் பண்ண. லைவ் ப்ரோ அன்மியூட் பண்ணி பேசுங்க. ரவி சார் கம் ஆன். ஆக்சுவலி ரொம்ப நேரமா பேசிட்டாங்க இருந்தேன். எப்ப மியூட் ஆச்சுன்னு தெரியல. இல்ல இப்பதான் மியூட் ஆச்சு சார். நான் கூட நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, சரி அரோராவோ வேற ஏதோ பொண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நான் தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க என்ன சார்? ஐயோ நெஞ்சே வெடிச்சிருச்சுங்க. சார் எவ்வளவு சார் கொடுத்தீங்க? எங்க கிட்ட கொடுத்திருந்தா நாங்க காலையிலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்போம். அபி 2500 5 மெம்பர்ஸ் அபி. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. தந்திருக்கலாம் சார். இப்ப எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா
இது வரைக்கும் எனக்கு சொன்னதே இவனுங்க ஏதோ இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஏதோ ஒரு மால்ல ஓகேடா. உட்காந்து தியேட்டர் பார்த்துட்டு என்கிட்டயே கதை விடுறாருன்னா எனக்கு அப்படிதான் இருக்கு. முதலாளி உண்மையை சொல்லுங்க, யாரு எவிக்டடு? இமாத் ப்ரோ மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க இமாத் ப்ரோ. காணுமா இருக்காரு பக்கு வெளியில போயிட்டு வருவாரு. ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது சார். வந்துட்டாரு. வணக்கம் 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 தலைவரே. முதலாளி உங்களை தான் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இருங்க நீங்க அமைதியா இருந்தீங்களா இல்லையா? ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறோம்னா ஆதிரை ரிவ்யூ வெளில போட்டீங்க ஏங்க அத இப்ப இது கேஸ் இதுல இந்த கேஸ் என் மேலயா இருக்கிறது பத்தாதுன்னு நாங்க வந்து எங்க போனாலும் உங்க பேரை சொல்லிடுவோம்ல. ரைட்டு. அப்ப சைன் இதெல்லாம் சயின்ஸ். அப்ப ஆதிரை போயாச்சு.